இப்போலாம் டெய்லி சமையல் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளா பண்ணணுன்றதுல தான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நேத்து மார்க்கெட் தாண்டி வரும்போது வெண்டைக்காய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா கிடைச்சது. சரி ஓகே அதை வாங்கிட்டு வந்துடலான்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போலாம் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பல தடவை யோசிச்சு வாங்குற மாதிரி தான் இருக்கு. முன்னாடி தான் கோயம்புத்தூர்ல யோசிக்காம பல்கா வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணலன்னா கூட அப்படியே தூக்கி போட்டுறது. இங்கெல்லாம் அந்த வேலைக்கே சுத்தமா ஆயிடல. ஏன்னா காய் அவ்வளோ ரேட்டு விக்குது. ரேட்லாம் கேட்டா மயக்கம் போட்டு விழுந்துடலாம் அப்படி இருக்கு. அதனால அப்பப்ப தேவைக்கு ஏற்ற மாதிரி 2 பேருக்கு எவ்வளவு காய் தேவைப்படுதோ அதை கிராம் கணக்குல கூட வாங்கிட்டு வந்து செஞ்சிடலாம்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். வெண்டைக்காய் குழம்பு வைக்கலான்னு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறமா தான் இதுக்கு தேங்காய் அரைச்சு ஊத்த முடியாதுன்னு ஒரு ஞாபகம் வந்தது. சரி ஓகே அப்ப பொரியல் மாதிரி பண்ணிடலாம்னு அதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுல நடுவுல இந்த லோகித் வேற அப்பப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவனே என்ன சொல்றது, எனக்கு சமைக்கிறது பெரும் போராட்டம் மாதிரி அவனுக்கு பக்கத்துல விளையாட ஆள் இல்ல, டிவி இல்லன்னு அவனுக்கு ஒரு கவலை. அவனையும் அப்படியே எங்கேஜ்டா வச்சுக்கிட்டு சைட்லயே வெண்டைக்காய் பொரியல் ரெடி பண்ணிருந்தேன். இன்னைக்கு இந்த வெண்டைக்காய் பொரியல் கூட முட்டையை ஆட் பண்ணி வெண்டைக்காய் வித் முட்டை பொரியல் தான் ரெடி பண்ணிருந்தேன். முதல் நாள் வச்சிருந்த பாவக்காய் குழம்பு இருந்தது, அதை சூடு பண்ணி வச்சுட்டேன். அப்படியே சாதம், பாவக்காய் குழம்பு, வெண்டைக்காய் முட்டை பொரியல் வச்சு சாப்பிட்டு சூப்பரா லஞ்ச் முடிச்சாச்சு. பாய்.